பார்வை இழந்த பலரை பார்த்திருப்போம், பரிதாபப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இங்கே பார்வை இல்லாதவராய் இருந்தும் அநேகரை ஆதரிக்கிற கனமான தேவ ஊழியத்தை செய்கிறவராய், மிஷனரி பயணங்களை மேற்கொள்ளுகிற, அப்போஸ்தல அழைப்பும் தரிசனமும் பெற்ற ஒரு மகிமையான தேவ மனிதருடைய சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். சவாலான இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், உடைந்து போன நம்முடைய உள்ளங்களை மீண்டும் கட்டி எழுப்பும் என்பதில் சந்தேகமில்லை. அருமையான தேவ மனிதர் அப்போஸ்தலர் ரஞ்சித் கேப்ரியல் ஐயா அவர்களுடைய சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் பிறந்ததுக்கப்புறம் 5 மாதம் வரைக்கும் இப்படி நான் ஒரு பிளைண்டாக இருக்கேன், கண் தெரியாமல் இருக்கேங்கிறது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. 5 மாதத்துக்கு அப்புறம் அவங்க போய் பார்க்கும்போது தான் அவங்க டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பையன் வந்து பிளைண்டாக இருக்கான். கடைசி தங்கச்சியும் என்ன போலவே கண் தெரியாமல் பிறந்ததுனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு பயங்கர வேதனை, பயங்கர கலக்கம். சாப்பாடை தட்டில் வச்சு அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது. அவங்க படுக்கையில் படுத்தா அவங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் கண் பார்வை வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த பார்வைக்கு மூளைக்கு இடையில் இருக்க அந்த நரம்பு வந்து கட் ஆயிடுச்சு. இவங்களை வந்து பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்துருங்க, அதாவது பார்வையற்றவர்கள்லாம் படிக்கிற ஸ்கூல். ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சா நான் வந்து ஹார்மோனியத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே பாட்டு பாடுறது, கம்போஸ் பண்ணுறது, வாசிக்கிறது. எங்களை மாதிரி கண் தெரியாதவர்களுக்கு இந்த உலகம் பரிதாபத்தை காட்டும், ஆனால் பாசம் காட்டாது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வந்ததுனால, இப்படி ஒரு உலகத்தில் வாழணுமா, நம்முடைய வாழ்க்கையை முடிக்கலாம், இனி ஒரு நாள் கூட இந்த உலகத்தில் வாழக்கூடாது, சாகிறது சாக போகிறோம், ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு செத்துருவோம். ஸோ நான் விரும்பாத இயேசு, நான் தேடாத இயேசு என்னை விரும்பி என்னை தேடி வந்தாரியா. பிரைஸோடையா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. ஓகே, உங்களுடைய வாழ்க்கை சாட்சியை நம்ம வீடியோ எடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஓகே ஓகே. உங்களுடைய பிறப்பை பற்றி, நீங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலைகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க, பேசுங்க. ஓகே ஓகே. எப்படி பார்வை உங்களுக்கு வந்து பிறப்புலேருந்தே இந்த கண் பார்வை இல்லாமல் தான் இருந்ததா, இல்லை இடையில தான் இது போயிடுச்சா? ஓகே ஓகேயா, அப்படிங்கிற சொல்லுங்கய்யா. ஆக்சுவலாக இப்போ என்னுடைய பேர் வந்து ரஞ்சித் கேப்ரியலையா. ஆக்சுவலாக நான் வந்து பிறவியிலேயே 2 கண்களும் தெரியாமல் தான் நான் பிறந்தேன். எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பையன். ஆக்சுவலாக என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், அங்கே சங்கரங்கோயில், அதுதான் எங்களுடைய சொந்த ஊர். பட் அம்மா அப்பா வந்து அவங்க பிழைப்பதற்காக போன ஊர் தான் வால்பாறை. ஸோ 1980 வருஷம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நான் பிறந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் பிறந்ததுக்கப்புறம் 5 மாதம் வரைக்கும் இப்படி நான் ஒரு பிளைண்டாக இருக்கேன், கண் தெரியாமல் இருக்கேங்கிறது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, இப்போது ஒரு குழந்தை கையில் ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தை அப்படி அதை எட்டி பிடிக்க பார்க்கும். அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து கூப்பிடுறாங்க, செல்லம் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அது அப்படியே திரும்பும், பார்த்தீங்களா, அப்படி முகம் பார்க்கும். அப்படிலாம் நான் எதுவுமே நான் செய்யலை. அப்படி நான் செய்யாதனால தான் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ 5 மாதத்துக்கு அப்புறம் அவங்க போய் பார்க்கும்போது தான் அவங்க டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பையன் வந்து பிளைண்டாக இருக்கான். ஸோ பார்வையற்ற பையனாக பிறந்ததுலேருந்தே அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் குழந்தையாக இருந்ததுனால, அதுவும் எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பையன். ஸோ எனக்கு உதவியாக இருக்கிறதுக்கு இன்னொரு ஆண் பிள்ளை பிறந்தால் நல்லாயிருக்கும்னு எங்கள் அம்மா அப்பா யோசித்தாங்க. ஆனால் எனக்கு அப்புறமா பிறந்தது பெண் பிள்ளை. என்னுடைய தங்கச்சி இருக்காங்க, அவங்க பெண் பிள்ளை. அதுக்கப்புறமாவும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறந்தது, அதுவும் பெண் பிள்ளை தான். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் பெண் பிள்ளை, அதுவும் என்ன மாதிரியே 2 கண்களும் தெரியாமல் பிறந்துடுச்சு. ஸோ எனக்கு அப்புறம் 3 தங்கச்சிங்க ஐயா. இந்த 3 தங்கச்சிங்களில் எனக்கு அடுத்து இருக்கிற 2 சிஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்க. கடைசி தங்கச்சியும் என்ன போலவே கண் தெரியாமல் பிறந்ததுனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு பயங்கர வேதனை, பயங்கர கலக்கம். சாப்பாடை தட்டில் வச்சு அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது. அவங்க படுக்கையில் படுத்தா அவங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. வால்பாறை பகுதியில் எஸ்டேட்டில் தான் அவங்க வேலை செஞ்சாங்க.
எங்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கண் மருத்துவமனைகள் எங்கெல்லாம் இருக்கோ, ஹை ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் எங்களை கொண்டு போனாங்க. அங்கெல்லாம் கொண்டு போய் பணங்களை செலவழித்தாங்க. எப்படியாவது பார்வை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல. அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் கொண்டு போனாங்க, ஆனால் அங்கேயும் கொண்டு போய் ஒன்றும் நடக்கலை, பார்வை கிடைக்கல. இப்படி தான் எங்களுடைய சூழல் இருந்துச்சு. இந்த சூழலில் வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போனப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக உள்ள காரியங்களை கரெக்டாக சொன்னாங்க. எனக்கும் எங்கள் தங்கச்சியும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் கண் பார்வை வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த பார்வைக்கு மூளைக்கு இடையில் இருக்க அந்த நரம்பு வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களை வந்து பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்துருங்க, அதாவது பார்வையற்றவர்கள்லாம் படிக்கிற ஸ்கூல், அங்கே வந்து நீங்கள் சேர்த்துருங்க. இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், கடவுள் இவங்க வாழ்க்கையை நல்ல விதமாக வைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஐயா. ஸோ அதுக்கப்புறம் எங்களை கொண்டு போய் அதே மாதிரி பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஒன்றாவதுலேருந்து 5வது வரைக்கும், அதாவது 1 to 5th நான் படித்தது எங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் உளியம்பாளையம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த ஊரில். அங்கே தான் நான் 1 to 5th வரைக்கும் நான் படித்தேன். என்னென்னா ஸ்கூலில் படிக்கிற காலங்கள்லேயே எனக்கு நல்ல பாடுறதுக்கு நல்லா வரும், நல்லா சினிமா பாட்டெல்லாம் சூப்பராக பாடுவோம். அதனால் எனக்கு அந்த பாடக்கூடிய அந்த டேலண்ட்டை வந்து நல்லா வளர்த்து விட்டாங்க, நல்லா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஸ்கூலில். என்னுடைய மியூசிக் மாஸ்டர் பாண்டியன் ஐயா சார், பாண்டியன் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேர் பண்ணி 1 to 5th வரைக்கும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா 6th சென்னையில் அடையாரில் செயின்ட் லூயிஸ், ஆக்சுவலாக அந்த சார் படித்த ஸ்கூல் அது, அவங்களும் எங்களை மாதிரியே விஷுவலி சேலஞ்சு தான். அவங்க வந்து மியூசிக் டீச்சராக எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சராகவும் வந்திருக்காங்க. எனக்கு அவங்க தான் 5th வரைக்கும் 1 to 5th வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மற்ற பாடங்கள்லாம் படிப்போம், இதில் எனக்கு ஸ்பெஷல் கேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் படித்த அதே ஸ்கூலில் நீ படி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ 6th +2 வரைக்கும் நான் வந்து சென்னையில் அடையாரில் செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் நான் வந்து படித்தேன் ஐயா. இப்போ என்னென்னா அங்கே படிக்கும்போது நாங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப எனக்கு ஆர்வம், சினிமா படங்கள் நல்லா பார்ப்பேன், மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் அந்த டைமில் இளையராஜாவுடைய ஃபேன்னு வச்சுக்கலாமே. இளையராஜாவுடைய சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அணுவாக ரசிப்பேன். ஸோ அந்த டைமில் நான் 6th 7th படிக்கும்போது ஏஆர் ரகுமான் வந்து சினிஃபீல்டில் நுழைகிறார். அவர் நுழைஞ்சு அந்த முதல் படமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முதல் படமே வந்து அந்த பாட்டு வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குது. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை, அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டு வாங்குறாங்க. இதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு லட்சியம் உண்டாகுது. என்ன லட்சியம் அப்படின்னா, நானும் சினிமா துறையில் போய் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும். ஸோ வெறித்தனமாக என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு லட்சியத்தோட மியூசிக்கை நான் படிக்கிறேன். ஸோ நான் படித்த அந்த ஸ்கூல் செயின்ட் லூயிஸ், அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு கீபோர்டு ப்ளே பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ராவே இருந்துச்சு, லைட் மியூசிக் ட்ரூப்பே இருந்தது. அங்கே இருக்கிற பிரதர்ஸ், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், குறிப்பாக என்னுடைய மியூசிக் டீச்சர், மற்ற எல்லா டீச்சர்ஸுமே, எல்லா பிரதர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ நான் மியூசிக் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி, எனக்கு ரொம்ப கேர் பண்ணி, மியூசிக்கெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஆக்சுவலி லீவ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என் கையில் கொடுத்தே அனுப்பிடுவாங்க. இப்போ ஆனுவல் லீவ்லாம் வரும்போது, இப்போ நான் இங்கே வால்பாறைக்கு தான், அம்மா அப்பா இங்கே இருந்தாலும் இங்கே தான் வருவோம். ஸோ அங்கேருந்து மியூசிக் அந்த இந்த சின்ன சின்ன கீபோர்டு மினி கேஷியோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ இப்படி நான் வந்து +2 வரைக்கும் ரொம்ப லட்சியத்தோடு நான் வந்து மியூசிக் வந்து படித்தேன் ஐயா. ஸோ ஒரு பக்கத்தில் பாடங்கள் அதெல்லாம் படிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் என்னுடைய மெயின் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருந்ததுன்னா மியூசிக்கில். ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சா நான் வந்து ஹார்மோனியத்தை எடுத்து வச்சுட்டு
அப்படியே பாட்டு பாடுறது, கம்போஸ் பண்ணுறது, வாசிக்கிறது, அந்த டைமில் என்ன பாட்டு வந்துச்சோ அந்த பாட்டுடைய இந்த மியூசிக்கை வந்து இது பண்ணுறது, அதை 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 போட்டு பார்க்குறது, இப்படி தான் எங்களுடைய ஃப்ரீ டைமை நாங்கள் அப்படி தான் நாங்கள் வந்து கழிப்போம், இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகேயா. ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஆகணுங்கிற வேகத்தோடு பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஓகே. ஒரு சினிமாவில் ஒரு பெரிய இசையமைப்பாளராக ஆக வேண்டிய நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக மாறியது எப்படி ரசிக்கப்பட்டீங்க? ஓகே ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் வந்து +2 வரைக்கும் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் மூலமாகவே எனக்கு சினிமாவில் போகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. ஸோ ஸ்கூலில் இருக்கும்போதே சில பிரபலமான நடிகர்கள், பாடகர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதில் மறக்க முடியாத ஒரு விஷயம், கனத்துக்குரிய ஹானரபிள் எஸ்பிபி சார் அவங்கள வந்து மீட் பண்ணி அவங்ககிட்ட ப்ரைஸ் வாங்கிறது, அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது. ஸோ அவங்க பாட நாங்கள் எங்கள் லைட் மியூசிக் ட்ரூப்பில் நாங்கள் வந்து மியூசிக் போட்டோம். ஆமாம், அவங்க பாடும்போது நாங்கள் வந்து கீபோர்டு வாசித்த எல்லாம் எங்கள் ட்ரம்ஸ் ப்ளேயர் பண்ணுறவங்க அதை ப்ளே பண்ணுறவங்க அதை ப்ளே பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் நடந்தது. ஸோ அவங்க எங்களை பார்த்த உடனே அந்த டைமில் பார்த்திங்கன்னா நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள் அந்த பாட்டு தான் அவங்க பாடினாங்க. ஓகே ஓகே. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு மியூசிக் போட்டோம். இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸோ இன்றைக்கி அதாவது பசுமரத்து ஆணியில் பதிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி வரைக்குமே அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸோ அப்படிலாம் இருந்தது. ஓகே. அப்படி இருக்கும்போது +2 படிக்கிற நேரத்தில், அதாவது என்னதான் நம்ம உலகத்தில் நிறைய சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலுமே உள்ளே வந்து ஒரு வெற்றிடம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு கேப் இருக்குது, ஒரு எம்டினஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. பட் அந்த வெறுமைக்கான காரணம் என்னங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு வெற்றிடத்தை உணர்வோம், ஒரு கவலை வரும், அது என்னன்னே தெரியாது, ஒரு நிறைவான மகிழ்ச்சி இல்லை, அப்படி ஒரு சூழல். ஸோ அப்படி இருக்கும்போது நான் +2 படிக்கிற டைமில் இப்படி ஒரு வெறுமையை அப்பப்போ உணர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் எனக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு சூழல் வருது. அந்த சூழலில் என்னென்னா, எனக்கு அன்பு காட்டுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நான் எதிர்பார்த்த அன்பு எனக்கு கிடைக்கல. ஓகேங்க, சரிங்களா? ஸோ அன்புக்காக ஏங்குகிறோம், அன்புக்காக ஏங்குகிற ஒரு சூழல், ஆனால் அந்த அன்பு வந்து கிடைக்கல. ஓகே. அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் அது ரொம்ப பயங்கர வேதனையை எனக்குள்ளே உண்டாக்கிடுச்சு. பயங்கரமான வேதனை, ஒரு ஏக்கம். ஓகே. ஸோ என்னதான் நம்ம இந்த உலகத்தில் போய் சாதிச்சாலும் எங்களை மாதிரி கண் தெரியாதவர்களுக்கு இந்த உலகம் பரிதாபத்தை காட்டும், ஆனால் பாசம் காட்டாது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வந்ததுனால, இப்படி ஒரு உலகத்தில் வாழணுமா, ஸோ வாழ்க்கை வேண்டாம், தற்கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ 1997 வருஷம் 1997 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி, இனி இந்த உலகத்தில் வாழ வேண்டாம், வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சாவு தான் எனக்கு முடிவு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையை முடிக்கலாம், இனி ஒரு நாள் கூட இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு யோசித்து இனி வாழ்க்கை வேண்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ஈவினிங் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் படித்த அந்த ஸ்கூலுக்கு சில ஊழியர்கள், அதாவது இயேசுநாதருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து அங்கே மீட்டிங் நடத்துறதுக்காக வந்தாங்க. அவங்க வந்து பர்மிஷன் கேட்டு அங்கே மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்போது பிரதர் கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ போய் கீபோர்டு வாசி அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வாசிக்க போனேன். அந்த இடத்துல ஆக்சுவலாக நான் என்ன நினைப்போட போனேன் அப்படின்னா, சாகிறது சாக போகிறோம், ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு செத்துருவோம், சரிங்க, அந்த ஒரு நினைப்போடு தான் போனேன்யா. அங்கே போய் உட்கார்ந்த உடனே அங்கே ஒரு பாட்டு பாடினாங்க, கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே கடைசி வரை உன்னை
கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. இந்த பாட்டு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தொடுதலாக இருந்துச்சியா. ஓகே ஓகே, ஒரு அருமையான பாட்டு. யா, எஸ். ஸோ அன்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த சூழலில் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, கலங்காதே மனமே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் என்னை தொட்டார். ஸோ நான் விரும்பாத இயேசு, நான் தேடாத இயேசு என்னை விரும்பி என்னை தேடி வந்தார்யா. ஸோ நல்லா சொல்லப்போனால் அவருடைய அன்பில் நான் அப்படியே கவர்ந்து இழுக்கப்பட்டேன்யா. நம்புகிறவங்களாம் பரிதாபம் தான் காட்டுவாங்க, பாசம் காட்ட மாட்டாங்கங்கிற சூழலில் கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டாருங்கிற இந்த வார்த்தை எனக்குள்ளே வேலை செஞ்சது. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு கிறிஸ்தவங்களை பிடிக்காது. அதுக்கு முன்னாடிலாம் நம்முடைய இதெல்லாம் சினிமாவில் போகணும் அப்படி தான் நம்ம இருந்தது. அதனால எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த வார்த்தைகள் மூலமாக அவர் என்னை தொட்டார். ஆமாம், என்னுடைய கரத்தை அவர் பிடிச்சாரியா. நான் அவர் கரத்தை பிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவர் என் கரத்தை பிடிச்சார். பிடிச்ச என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தேன். ஸோ ஆண்டவரே, இனி இந்த சினிமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் வந்தது. அது மட்டும் இல்லை, என்னுடைய தலையின் மேலே அப்படியே ஒரு சூடான நீர்த்துளிகள் விழுந்ததை நான் உணர்ந்தேன்யா. ஸோ அன்னைக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் அப்புறம் பைபிளை படிக்கும்போது 1 யோவான் 1:7 நம்ம படிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்தினுடைய அந்த மேன்மையை, இயேசுவின் ரத்தம், அந்த அவரையும் அவருடைய ரத்தத்தையும் பிரிக்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அந்த இரத்தத்தினுடைய மேன்மையை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சாரியா. ஸோ இதான் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த சூழல். அப்புறம் 1998 ஜனவரி மாதம் 1 பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தேன்யா. ஸோ அதே வருஷத்தில் அதே மாதம் 3 ஆண்டவர் பரிசுத்தாவினுடைய அந்த நிறைவு அதை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ இப்படி என்னுடைய கிறிஸ்தவ பிரயாணம், இந்த வாழ்க்கை பிரயாணம் ஆரம்பமாச்சியா. ஓகே, வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு தற்கொலைக்கு நேராக போன உங்களை ஒரு கிறிஸ்தவ பாடல் மூலமாக நீங்கள் தேடி போகாத தெய்வம் உங்களை தேடி ரட்சித்தார். ஆமாம் ஆமாம், நீங்கள் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமாம், ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாய்யா. ஸோ எனக்கு அதில் அந்த பாட்டு அந்த இதெல்லாம் வந்தவுடனே எனக்கு அந்த அன்பு கிடைக்கலையே அப்படிங்கிற வெற்றிடம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், பெரிய நம்பிக்கை, வாழ முடியுங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிறைவை நீங்கள் பெற்று. யா, எஸ், ரொம்ப சந்தோஷியா. ஆக்சுவலி என்னென்னா, நான் யார்கிட்ட அன்பு கிடைக்கலன்னு ஏங்கினோ அவங்களே என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, நம்பிக்கையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்ல வச்சாரியா. வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. யா யா, ரொம்ப சந்தோஷியா. அப்புறம் உங்கள் குடும்ப வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி அதில் பிரவேசிச்சிங்க? மனைவி, பிள்ளைகள், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கய்யா. ஆக்சுவலாக குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஊழியம் அந்த மாதிரியான விஷயங்களோட சொன்னால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை அங்கே தான் கனெக்ட் ஆகுது. ஓகே, சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் ஊழிய அழைப்பு பற்றி. ஆமாய்யா, பற்றி சொல்லுங்கள். என்னென்னா, இப்படி +2 படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் ஐயா. 3 வருஷம் நான் படித்தேன். ஓகே.
ஸோ அப்படி படிக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் வந்து எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்து இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை வந்து அழைச்சாரியா. ஸோ ஏசாயா 54 அதிகாரம் அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். ஓகே ஓகே. இடைப்பட்டு இந்த ஊழியத்துக்கு என்னை ஆண்டவர் வந்து அழைச்சார். ஸோ அந்த நாட்களில் நான் படிக்கிற காலங்களில் எனக்கு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்களை எனக்கு ஆண்டவர் தந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ எங்கள் மாமா, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசில் எங்கள் மாமா கம்ப்யூட்டர் மனோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர். அவங்க தான் எங்கள் அம்மாவுடைய சொந்த அண்ணன். ஸோ ஆரம்ப காலம் அவங்களோட தான் என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சது ரட்சிக்கப்பட்ட புதுசில். அதுக்கப்புறமா கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பெருங்குடியில் பாஸ்டர் ஜோஷுவா ஐயா அப்படின்னு ஒரு ஐயா இருக்காங்க, பெருங்குடி ஏசிஏ சர்ச்சில். அவங்க தான் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன்ஸ், அந்த உபதேசங்கள் எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஐயா. ஸோ அதுக்கப்புறம் ஊழியத்தில் அழைப்பு பெற்று ஆண்டவருடைய அந்த அழைப்பு இருந்துச்சு. எனக்கும் ஊழியம் செய்யணுங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய வாஞ்சை, ஒரு விருப்பம் இருந்தது. ஸோ கரெக்டாக காலேஜ் படித்து முடிக்கிற டைமில் ஊழியத்துக்கு வந்து 2004 முழுசாக இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன்யா. ஓகே ஓகே. ஆமாம், ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், ஊழியங்களில் இதெல்லாமே ஆரம்ப நாட்களில் இருக்கும். தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், கைவிடப்படுகிற சூழ்நிலைகள், தூக்கி எறியப்படுற நிலைமைகள், புறக்கணிக்கப்படுதல்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஆரம்ப நிலையாக இருந்துச்சு. இல்லை நம்ம பைபிளே படிக்கிறோம் இல்லையா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கு இல்லைங்களா, 11ஆம் வசனம்னு நினைக்கிறேன், அங்கே அப்படி இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த ஒரு சூழல் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி எனக்கும் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்துச்சு. தூக்கி எறியப்படுதல், தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல்கள், அப்புறம் பசி பட்டினியில் போகக்கூடிய சூழ்நிலைகள், அதெல்லாமே எங்களுக்கும் வந்தது. ஓகே ஓகே. ஆமாம், அப்படி தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஊழியத்தை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருவேற்காடு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தோம். ஓகே, சென்னையில் 2004 இருந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷங்கள். ஆமாம். ஸோ எனக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள். ஆமாம், உங்களைப் போல. கண்டிப்பாக. ஆமாம், என்னுடைய ஜேர்னியில் நீங்கள் எல்லாம் வந்த இணைஞ்சிங்க இல்லைங்களா உங்களுக்கெல்லாம். ஸோ அப்புறம் ஐசாயா, அந்த மாதிரியான ஆவிக்குரிய நண்பர்கள்லாம் அந்த டைமில் எனக்கு கிடைச்சாங்க. ஆமாம். ஸோ 2007 இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது 2007 மார்ச் மாதம் 1ஆம் தேதி எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாருயா. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்? யா எஸ். ஓகே ஓகே. ஸோ திருமணம் பண்ணும்போது எனக்கு பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தோம் அப்படின்னா சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய ஒய்ஃப் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தரை மேரேஜ் பண்ணணுங்கிறதான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க வாழ்க்கையிலையும் பயங்கரமான எதிர்ப்பு. என்னுடைய மனைவி பேர் க்ளோரி. ஆமாம், என்னுடைய பேர் ரஞ்சித் கேப்ரியல். ஆக்சுவலாக நான் பிறந்தப்ப எனக்கு வச்ச பேர் வந்து ரஞ்சித் குமார்னு தான் வச்சாங்க. ரஞ்சித் குமார். யா. ஸோ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ரஞ்சித் கேப்ரியல் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்பட்டது. எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சரி சரி. ஸோ யாரோ பேரை மாற்றி சொன்னாங்கிறதுனால நான் ஏற்றுக்கல, எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இப்போ நான் சொல்கிற எல்லா அனுபவங்களுமே நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட அனுபவங்கள். ஓகே. ஆமாம். ஸோ 2007 மார்ச் மாதம் 1ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் நடந்துச்சியா. ஓகே. ஆமாம். ஸோ திருவேற்காடு பகுதியிலேருந்து எண்ணூர் பகுதிக்கு நாங்கள் ஊழியத்தில் குடும்பமாக நாங்கள் ஊழியத்தை செய்யறதுக்கு நாங்கள் போனோம். சரிங்க. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு தான் போனோம். வாடகை வீடு 600 ரூபா தான் வாடகை கொடுக்கணும், அந்த மாதிரி வீடு. ஆனால் அந்த 600 ரூபாயே எங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் அப்போ ஏற்படும். ஆனால் அது எப்போதுமே அது நீடிச்சதுன்னு சொல்ல முடியாது, படிப்படியாக அது மாறினது. அப்புறம் 2010 நாங்கள் வாடகைக்கு போன அதே இடத்தையே சொந்தமாக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். சொந்தமாக வாங்கிறதுக்கான வழிகளை ஆண்டவர் திறந்தார். அதுக்கப்புறம் 2011 எனக்கு ஒரு பையன், ஆம்பளை பையன், ஆண் குழந்தையை கற்று தந்தாரியா. ஆமாம்.
என்னுடைய மகன் பேர் போவாஸ். போவாஸ். ஆமாம், இப்போ அவன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ நாங்கள் குடும்பமாக, கணவன் மனைவி, என்னுடைய மனைவி பேர் க்ளோரி. ஸோ நாங்கள் குடும்பமாக இணைஞ்சு ஆண்டோடைய ஊழியத்தை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த பணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பணியாக இருக்கியா. ஓ, நீங்கள் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா எப்படி? ஆமாய்யா, ஆக்சுவலாக சர்ச் மினிஸ்ட்ரி தான் பண்ணுறோம். என்னென்னா இப்போ நாங்கள் அந்த இடத்த வந்து சொந்தமாக்குனதுக்கப்புறம் ஏசிஏ ஸ்தாபனத்தோடு கூட சேர்ந்து அந்த சபையோடு ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்னா ஆரம்பத்தில் ஒரு பில்டிங், அதாவது அந்த ஏற்கனவே இருந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இடிஞ்சு அப்படி ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும், பாழடைஞ்சிருக்கும். அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கீழே வீடு மேலே ஆஸ்பெட்டா ஷீட் போட்டு சபை கட்டி அங்கே ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் ஒரு 2-3 பேரோடு ஆரம்பித்த சபை இன்றைக்கி படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கியா. ஆமாம், ஆண்டவர் படிப்படியாக நல்ல மக்களை தந்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதுக்கப்புறம் 2017 அந்த 18ல் வந்து 2018ல் அந்த பழைய இடத்த நாங்கள் கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு புதிய சபை, கீழே வீடு மேலே சர்ச் அப்படிலாம் இது பண்ணி அதை கட்டி எழுப்பி இப்போது அங்கே சபை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய ஊழியம் வந்து சபை ஊழியம்தான். சபை ஊழியம் அதோடு சேர்த்து மற்ற நிறைய இடங்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, போய் ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் வந்து செய்வோம். ஆமாம், 22 சபைகளை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்வதற்கான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆரம்ப நாட்களில் புறக்கணிக்கப்படுதல் அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த டைமில் ஒரு நாள் நைட்டு நான் படுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எங்கே ஊழியம் செய்யணும், எல்லாரும் என்னை வந்து வெறுக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அப்போது கனவுல வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் பெரிய குளத்துக்கு போகணும். பெரிய குளம், எனக்கு அந்த ஊர் அப்போ இருக்கிறதே தெரியாது. பெரிய குளம்ங்கிற ஒரு ஊர் இருக்கிறதே தெரியாதுயா. தேனி பெரிய குளம். யா. அப்புறம் அடுத்த நாள் தான் நான் முழிச்சதுக்கப்புறம் அந்த கனவு எனக்கு மறக்கவே இல்லை, ஞாபகத்தில் இருக்குது. அதை வந்து நான் கேட்குறேன், இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னா சொன்னாங்க, தேனி பக்கத்தில் அந்த அப்படி ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கேயும் இப்போ சபைகளை ஆரம்பிக்கிறதுக்கான அங்கே ஏற்பாடுகளை செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடமாக ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் இசைத்துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்க, இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீங்கள் ஒரு நல்ல போதகராக பயன்படுத்தப்பட்டு வரீங்க. கிறிஸ்தவ பாடல்கள் இயற்றி இருக்கீங்களா? இசையமைச்சு உங்களுடைய வெளியீடு ஏதாவது இருக்குன்னா எங்களுக்காக ஒரு சில வரிகள் பாட முடியுங்களா? பாடலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இசைத்துறையில் ரொம்ப ஆர்வம். இப்போயும் நான் அது எனக்கு ரொம்ப பயன்படுது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு அது ரொம்ப பயன்படுது. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து பிரசங்கம் பண்ணும்போது பாட்டு பாடாமல் பிரசங்கம் பண்ணவே எனக்கு முடியாது, வராது. ஒரு பிரசங்கத்தில் எப்படியும் 1 மணி நேரம் பிரசங்கம்னா எப்படி ஒரு 5 பாட்டுடைய ஒவ்வொரு கோரஸ் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக பாடிடுவேன். ஆமாம், ஒரு 15 மினிட்ஸ் பிரசங்கம் பண்ணால் கூட அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடி பாடாமல் முடியாது. அந்தளவுக்கு பாடல் என்பது என்னோட கலந்த ஒரு விஷயம். ஸோ எனக்கு பழைய பாட்டுகள் ரொம்ப பிடிக்கும், இப்போ வர்ற புது பாட்டுகளும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொடுத்த உங்களுக்கு கொடுத்துருக்கிற உங்களுடைய சொந்த வரிகளில் இருக்கிற பாடல்கள் ஏதாவது இருக்குது? நான் சொல்கிறேன் ஐயா. ஸோ அந்த காலத்து சாரானவரஞ்சி அம்மா பாட்டிலேருந்து நம்ம டிபிஎம் சர்ச்சில் எல்லாம் பாடுறாங்க இல்லையா, அந்த பழைய பாட்டுகள், வேதநாய சாஸ்திரியார் பாட்டிலேருந்து இன்றைக்கி நமக்கு பிரபலமாக இன்றைக்கி பாடப்பட்டு வருகிற நம்முடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டு, அப்புறம் ஜோசப் ஆல்டின் ஐயா அவங்க பாடுறாங்க. இன்னும் நிறைய பாடகர்கள், நம்ம ஜாய்சன் ஐயாவுடைய பாட்டு, அப்புறம் நம்ம ஜான் ஜபராஜ் ஐயாவுடைய பிரதர் பாட்டு, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஸோ அன்னைக்கு இருக்கிற பழைய பாட்டு வந்து இன்றைக்கி இருக்கிற புது பாடல் வரைக்கும். ஸோ நல்ல, அதாவது ஆண்டவரோடு நம்மளை ரொம்ப நெருங்கிறதுக்கு, நம்ம அவரோட உறவாடுவதற்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது எல்லாத்தையுமே நான் பாடுறேன்யா. இது இல்லாமல் நான் வந்து நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் கொடுத்த பாட்டுகள்லாம் இருக்குது. ஆமாம், நிறைய பாட்டுகள் இருக்குது. இப்போ உதாரணமாக 5ஆம் சங்கீதத்தை அப்படியே பாட்டாக வந்து பாடுறதுக்கு, அந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒரு சில வசனங்களை. ஆமாம், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும்,
என் தியானத்தை கவனியும், நானும் இடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். இது வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில், அதான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். எங்கள் மாமா ஆக்சுவலாக வேத வசனத்தை அப்படியே பாடலாக போடக்கூடிய கிஃப்ட் அவனுக்கு இருக்குது. வசனத்தை அப்படியே பாடுவாங்க. ஸோ அவங்க கூட இருந்ததுனால எனக்கும் அந்த ஒரு இது ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த ஒரு சங்கீதத்தை பாடுறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செஞ்சார், பாடலாக பாட. அப்புறம் சில உடைக்கப்பட்ட அந்த அந்த நேரங்களில், உடைக்கப்பட்டு போன அந்த சூழ்நிலைகளில் அப்படியே நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பாடும்போது, எனது கண்ணீரை பாரும் கர்த்தாவே, எனது கண்ணீரை பாரும் கர்த்தாவே, என் இதய துடிப்பதை கேளும் கர்த்தாவே, எனது கண்ணீரை பாரும் கர்த்தாவே. இதெல்லாம் வந்து அந்த உடைக்கப்பட்ட நேரங்களில் ரொம்ப அருமையாக இருக்கு. ஆமாய்யா, போட்டதான பாட்டுகள். ஆனால் இப்படியே நம்ம உடைக்கப்பட்டே காலமெல்லாம் போயிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இல்லைங்களா? கண்ணீரோடு விதைக்கிறவன் நம்மளை கண்ணீரோடே ஆண்டவர் வச்சுட்டு இருக்கிறது இல்லை. ஸோ கம்பீரமாக மாற்றுறாரு. ஸோ இப்போ கம்பீரமாக மாற்றும்போது அதுக்கேற்றதான பாடல்கள், அப்படி அந்த மாதிரியான பாட்டுகள் இப்போது நிறைய பாட்டுகள்லாம் நம்முடைய தேவ மனிதர்கள்லாம் போடுறாங்க பாருங்கள். அதையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுவேன் ஐயா. ஆமாம், அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி. ஆக்சுவலாக பழைய பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்த ஒரு பாட்டு, ஒரு சில பாட்டுகள்னு சொன்னால், நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசமணுகாமல் காப்பாரே. இது வந்து ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாட்டு. அந்த நாட்களில், அந்த உடைக்கப்பட்ட நேரங்கள், பசி பட்டினியாக இருக்கும்போது, உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. எல்லாம் ரொம்ப அற்புதமான பாட்டு பாருங்கள். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். எல்லாம் நல்ல பாட்டு. இப்படி பழைய பாட்டுகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அந்த ஜேர்னியில் வரும்போது இப்போ இருக்கிற கண்ணீரோடு விதைத்தோமே ஆமேன், அதை கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமேன். ஃபென்டாஸ்டிக். ஸோ கண்ணீரோடு இருக்கிறோம், கண்ணீரோடே நம்மளை கர்த்தர் விடுறதில்ல பாருங்கள், உயர்த்துறாரு. இந்த பூமியிலே கம்பீரமான வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தரார் இல்லையா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஃபென்டாஸ்டிக், இல்லைங்களா? அப்போது பாடல்கள்ங்கிறது வெறும் கண்ணீர்லையே, வெறும் உடைக்கப்படுறதுலையே நம்மளை கர்த்தர் வைக்கிறது இல்லை. ஸோ இதுவும் ஒரு பிரயாணம் தான். உடைக்கப்படும்போது நம்ம அப்படி பாடுறோம், ஆனால் கர்த்தர் அப்படியே நம்ம வாழ்க்கையை அப்படி மேலே கொண்டு வரும்போது நம்முடைய பாடலுடைய அந்த டோனும் மாறுது, வரிகள் மாறுது, எல்லாமே மாறுது. ஸோ இந்த நல்ல பரிசுத்தவான்கள் இவங்களுடைய பாட்டுகளையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுறேன். கண் பார்வை இல்லாத எத்தனையோ பேரை நம்ம இன்னைக்கு ட்ரெயினில், பஸ் ஸ்டாண்டில், பல இடங்களில் பார்க்குறோம். அவங்க பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு மத்தியில் நீங்கள் ஒரு கண் பார்வை இல்லாதவராக இருந்துட்டு ஒரு கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்வது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். உங்கள் சாட்சியை கேட்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். உங்களுடைய தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் சைன் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். ஆமென். ஆமாம். இதை பார்க்குற நிறையா வாலிபர்கள் இருக்கிறாங்க, நிறைய வியூவர்ஸ் இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற நற்செய்தி என்ன சொல்லுங்கள்? அதாவது ஒரே ஒரு வேர்டு சொல்லணும்னா 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம் ஆண்டவர் அவர் அன்பாகவே இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நம்முடைய ஆண்டவருடைய அன்பியா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அநேக நேரங்களில் எனக்கு அது தெரிஞ்சது, தெரியாமல் போயிருக்கு. ஆனால் இப்போ எனக்கு அது நல்லா புரியுது. சரிங்களா? ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்
இந்த ஒரே ஒரு சத்தியம், அந்த ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்குது. ஸோ நம்மளோட வாழ்க்கையினுடைய எல்லா இதுக்குமே அது போதுமானதாக இருக்குது. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம தடுமாறி இருப்போம், நானும் தடுமாறி இருக்கேன், எத்தனையோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு கம்பீரமாக ஒரு நம்பிக்கையோடு என்னை வந்து நிற்க வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், திரியேக தேவன் அன்பாகவே இருக்கிறவர். அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாதான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு ரத்தத்தை சிந்தினார், நமக்காக ஜீவனையே கொடுத்தார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நம்மளை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை உட்கார வச்சிருக்கார். ஸோ இதை கேட்குற அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பயங்கள், அதைரியங்கள், அவநம்பிக்கைகள், குற்ற உணர்வுகள், ஐயோ வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் தடுமாறிட்டேனே அப்படின்லாம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கரத்தை பிடித்த ஆண்டவர் மற்ற மனிதர்கள் பாதியில் விட்டுட்டு போகிற மாதிரி அவர் விட்டுட்டு போக மாட்டார். சாரி என்னால் முடியல, ஏதோ நான் வாக்கு கொடுத்துட்டேன், எனக்கு நிறைவேற்ற முடியலன்னு அவர் சொல்லிட்டு போகிற தேவன் கிடையாது. இந்த அன்பாக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், குற்ற உணர்வுகள், அதைரியங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். நான் இன்னைக்கு கம்பீரமாக பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இதுதான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னும் கூட சொல்லப்போனால் உங்கள் மத்தியில் இப்போ நான் கண் தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் நம்புகிறேன் இந்த பூமியிலே ஆண்டவர் என்னுடைய கண்களை திறப்பார். என்னுடைய கண்களை ஆண்டவர் திறக்கக்கூடிய அற்புதத்தை அவர் செய்வார். ஒரு நாள் வரும், கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேட்டி எடுப்பீங்க பிரதர், அப்படி ஒரு சூழல் வரும். அப்படி நான் நம்பிக்கையாக இருக்கேன். ஸோ இவ்வளவு தூரத்துக்கு நான் தைரியமாக பேச வச்சிருக்கிற இந்த லவ் ஆஃப் காட். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா பயங்கள், அதைரியங்கள், சோர்வுகள், குற்ற உணர்வுகளை நீக்கி இந்த தேவன் அன்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயத்தை தருவார். அவருடைய அன்பை நீங்கள் அதிகமாக நம்புங்க. அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. அவர் எப்பேற்பட்ட நிர்பந்தமான நிலையும் மாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா தேங்க்யூ, ரொம்ப நன்றியா. ஆமென். உங்களுடைய அந்த நேர்காணல் எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்கி இருக்கு. ஆமென். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த ஊழியத்திற்காக நீங்களும் கண்டிப்பாக எங்களை அழைத்து இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வால்பாறையில் வளர்ந்த அதுக்கு கிட்ட இருக்கிற இந்த ஊரில் வந்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு அருமையான இதை நடத்துகிற இந்த ஊழியத்தை நடத்துகிற அருமையான சகோதரர்கள் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணுறேன்யா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நல்ல ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். ஒரு கண் பார்வையற்ற மனுஷனாக பிறந்து ஒரு தற்கொலைக்கு நேராக தள்ளப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு வந்தபோது மிகப்பெரிய ஒரு கணத்திற்குரிய தேவ ஊழியராக மாறி அநேகரை ஆதாயம் பண்ணுகிற, தேற்றுகிற ஒரு மனுஷனாக கர்த்தர் அருமையான தாசனை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவர் நல்ல ஒரு அப்போஸ்தல அழைப்பும் தரிசனம் உடையவராக இருக்கிறார். அவரோடு இணைந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம், அவருக்கு தோள் கொடுப்போம். இது ஒரு சவாலான இந்த சாட்சியை கேட்டு நாம் பயனடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.